அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் எனக்கு தோன்ற ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டிங்க்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் தோன்றும்ல, இந்த வருஷம் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும், அல்லது நம்ம இந்த ஸ்டாக் வாங்கினா ப்ராஃபிட் பண்ணிடலாம், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சுட்ருப்போம்ல. அதாவது என்னென்னா, எந்த வித டேட்டாவும் இருக்காது, நமக்குன்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்மளாம் பேசுவோம்ல. அந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு தான் இது. இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ரிஸ்க் உங்களோடது. சரி, எனக்கு தோன்ற கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் இப்போது இந்த ஃபெப்ரவரியில் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் 23,900 தொட்டு திருப்பி 23,500க்கு மேலேயே நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு என்னமோ அது நடக்காது அப்படின்னு தான் தோணுது. மார்க்கெட் இங்கே இருந்து கீழே தான் இறங்கும். அதாவது நிஃப்டி 23,500 டு 22,000 அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது தொடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நிஃப்டி உங்களுக்கு பெருசாலாம் ரிட்டர்ன் கொடுக்காது. அதாவது நிஃப்டினா நான் என்ன சொல்கிறேன், நிஃப்டியில் உள்ள இண்டெக்ஸு இந்த வருஷம் பெருசாக ரிட்டர்ன் கொடுக்காது. நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் பெருசாக உடைப்படலைனாலும் ப்ராடராக மார்க்கெட்டில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே நிறைய உடைப்படும். அதாவது நிஃப்டியை விட அதிகமாக உடைப்படும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸ்மால் கேப்பு மிட் கேப் இன்னொரு அதிகமாக உடைப்படும். வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக உடைப்படும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அடுத்து இந்த நிஃப்டி அப்படிங்கிறது அந்த 23,500க்கு கீழே மறுபடியும் அதுக்கப்புறம் டைம் கரெக்ஷன் ரொம்ப மாதத்துக்கு டைம் கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, நம்ம மார்க்கெட்டில் டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப நாளாக நம்ம பார்க்கவே இல்லை. அந்த ஃபேஸ் வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சரி, அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ கண்டிப்பாக இந்த ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதாவது February 7 2025 அன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறது 6 February 2025. ஃபெப்ரவரியில் ரேட் கட் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே வீடியோ போட்டுவிட்டேன். அதனால் எஃப்டி ரேட்டு அல்லது இந்த ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் குறையும், முன்னாடியே இன்ட்ரெஸ்ட்டை லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு முன்னாடியே அட்வைஸ் கொடுத்துட்டேன். ஸோ 2025 பாண்ட் மார்க்கெட்டில் காசை போட்டுட்டோ அல்லது டெப்ட் மார்க்கெட்டுக்குள்ளே காசை போட்டுட்டோ குட்டி குட்டியாக எங்கெல்லாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு வேல்யூவேஷன் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸாக இருக்கலாம், இண்டஸ்இண்ட் பேங்காக இருக்கலாம், ஹீரோ மோட்டார் கார்ப்பாக இருக்கலாம், இதெல்லாம் 1, 2, 1, 2ன்னு உங்களுக்கு வர்ற வட்டியிலேருந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். அது நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது நான் நினச்சிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். என்கிட்ட காசு இல்லை, பட் அதான் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் பிஜி யூனிட் ரொம்ப நாளாக கீழே போயிட்டுருக்கு. எல்லோரும் பயங்கர டென்ஷனில் இருக்கீங்க. இந்த டென்ஷனையே தாங்க முடியலன்னா எப்படி? அது ஒரு பப்ளிக் செக்டர், அதாவது கவர்மெண்ட் பேக்டு பப்ளிக் செக்டர் பேக்டு ஒரு ட்ரஸ்ட்டு. என்ன தான் ட்ரஸ்ட்டு இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் அது சோர்ஸ் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சரிங்களா? ஸோ அதனால் அது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், சரிங்களா? இந்த பெயினையே உங்களால் தாங்க முடியலன்னா ஸ்டாக் மார்க்கெட்லாம் 2008 உடஞ்சி 70% உடஞ்சி அதுக்கப்புறம் 4-5 வருஷம் அப்படியே கிடந்துச்சு. அந்த பெயின்லாம் எப்படி தாங்குவீங்க அப்படின்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு பிஜி இன்வெட் இன்னமும் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் தோணுது. நான் காசு வந்துச்சுன்னா பிஜி இன்வெட்டில் இன்னும் கூட கொஞ்சம் பல்காக இன்வெஸ்ட் பண்ணி அதிலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு என் வாழ்க்கையை ஓட்டலாமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கிறேன். பார்ப்போம். 2025 என்னை பொறுத்த வரைக்கும் டெப்ட்டில் இப்போவே இன்ட்ரெஸ்ட்டை லாக் பண்ணிக்கலாம். அதாவது டெப்ட்னா என்ன சொல்கிறது, எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸு அல்லது டெப்ட் ஃபண்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ணால் எது மேலே ஏறுமோ அந்த மாதிரி பாண்ட் ஃபண்டாக இருக்கட்டும் அல்லது டெப்ட் ஃபண்டாக இருக்கட்டும், அதில் மணியை பார்க் பண்ணிக்கலாம். அதில் பார்க் பண்ணும்பொழுது நம்ம என்ன மாதிரி டேக்ஸ் லேபில் இருக்கிறோம், நம்ம என்ன மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கோம், எவ்வளோ இன்கம் வருது, அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முதலீடு பண்ணுறது நல்ல வாய்ப்பாக அமையும். ஏன்னா இந்த 12 லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெப்ட்டு, பாண்டு,
பிஜி இன்விட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறது இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிலிருந்து வர்ற வட்டியை மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போகலாம். அதே போல் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கோம் கோல்டு வாங்குங்கன்னு. கோல்டு வந்து பயங்கரமாக போயிடுச்சு. கோல்டு பீஸ்லாம் பாருங்கள் 70க்கு மேலே போயிடுச்சு. 70 ரூபா மேலே அப்படிலாம் வந்து என்ஐவி போயிடுச்சு. நல்லா வந்து புல் ரன்னு. கோல்டு வந்து ஏன் வந்து இப்போ ஏறுது அப்படின்னா வந்து டாலர் டெப்ரிஷியேஷன் ப்ளஸ் ட்ரம்ப் எஃபெக்ட் இது எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோல்டோடைய மேக்ஸிமம் புல் ரன் வந்து அதுதான் வந்து இப்போ தான் ரீச் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா கடைசி கட்டம் இறுதி கட்ட ஓட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து மேக்ஸிமம் வந்து ஓடலாம், கோல்டு மேலே ஏறலாம். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டெபிளைஸ் ஆகியே ஆகணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு வந்து 15% ரிட்டர்ன்லாம் வந்து கோல்டு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. கடந்த 4-5 வருஷமாகவே கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். கோல்டு இதுமேல் வந்து இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து நம்ம வந்து கோல்டில் ஒரு கரெக்ஷனை வந்து எதிர்பார்த்து அதே விலையில் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு தெரில. ஆனால் நம்ம இந்த வருஷம் டெப்ட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதே போல் ஒரு குட்டியூண்டு நியூஸையும் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஆர்பிஐ வந்து இந்த என்பிஎஃப்சிஸ்லாம் இருக்காங்கல்ல, நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஃபினான்ஸ் கம்பெனிஸ், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இஷ்டத்துக்கு வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லோன் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரெகுலேஷன்லாம் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளவு மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோனை டிஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க எக்ஸிஸ்டிங் லோனை அந்த டீட்டெயிலை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டெரக்டாக வந்து என்பிஎஃப்சியெல்லாம் வந்து என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக ஆர்பிஐ கேட்குது. இது இன்னவே என்பிஎஃப்சிக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவான நியூஸ் தான். ஏன்னா என்பிஎஃப்சி எல்லாம் வந்து ஒவ்வொரு கஸ்டமருடைய நேச்சரு அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து இஷ்டத்துக்கு வந்து இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டுவாங்க. கிரெடிட் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கிரெடிட் கார்டிலலாம் காசை எடுத்துகிட்டு சரியான டைமில் கட்டலைன்னா 24-30% அந்த மாதிரிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கல்ல. அந்த மாதிரி என்பிஎஃப்சியும் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்பிஐ கேட்கும் பொழுது அவங்க ஆர்பிஐ பண்ணுறது மக்களை காப்பாற்றணும், மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் தான் பண்ணுறாங்க. அது என்னவே வந்து குட்டு, எத்திக்கலி குட்டு. பட் ஃபினான்ஸ் கம்பெனி ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு நெகட்டிவாக அமையலாம். எப்படி இது வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவீல் பண்ணும்பொழுது ஆர்பிஐ வந்து அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்கே, இந்த ரேட்டில் எத்தனை பேர்த்துக்கு லோன் கொடுத்துருக்க, அந்த மாதிரிலாம் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ரெகுலேஷன் இந்த லெவலில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மணப்புரம் ஃபினான்ஸுக்கு இதுதான் நடந்துச்சு. அதனால் வந்து அந்த பேன் போட்டாங்க. ஆனால் மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து நீஜருக்கு ரியாக்ஷன் மறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ், இந்த என்டர்டெயின்மெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ரொம்ப அதில் பாதாளத்தில் சீப்பாக கிடைக்குது. ரிஸ்க் பெட் எடுக்கிறதுனா அதில் வந்து ஒரு ரிஸ்க் பெட் எடுக்கலாம். அது வந்து போடுற 10 ஸ்டாக்கில் 4 ஃபெயில் ஆனாலும் 6 ஸ்டாக் வந்து ஏதாவது மேலே வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் எனக்கு இருக்குது. அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். கோல்டு விலை வந்து ஏன் இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மட்டும் மேலே ஏறலாம் மேக்ஸிமமாக, அதுக்கப்புறம் வந்து கீழே உடஞ்சி கன்சாலிடேட் ஆகும். அதாவது கரெக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2012 என்ன நடந்துச்சு, 3200 ரூபா கிட்ட வந்து 22 கேரட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழே உடஞ்சி 2600 2400 வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் 2600 700 800 இந்த மாதிரியே ஸ்டெபிளைஸ் ஆகிட்டே இருந்துச்சு பல வருஷத்துக்கு. அதே பேட்டர்ன் வந்து அந்த அளவுக்கு லென்த்தாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் 1 or 2 இயர்ஸுக்கு வந்து மேலே போயிட்டு, அதாவது 1.5 வருஷம் சரிங்களா, அதாவது இன்னையிலேருந்து 2026 மிட் வரைக்கும் மேக்ஸிமம் சரிங்களா, அதுதான் மேக்ஸிமம் டைமு. அது வரைக்கும் வந்து கோல்டு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி கூட வந்து கரெக்டாகி கீழே வரலாம். பட் அதுதான் மேக்ஸிமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து கோல்டு வந்து 2012 உள்ள அதே பேட்டர்ன், அதாவது என்னென்னா ஒரு 10% 15% கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதே ரேஞ்சிலே வந்து விலை மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோல்டுக்கு வந்து 5-6 வருஷம் நல்ல புல் ரன்னு சரிங்களா, 8 வருஷம் புல் ரன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 ரன்னு பியர் ரன்னு, 4 வருஷம் வந்து ஒரு மாதிரி பியர் டெரிட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வருஷம் ஒரு 3 வருஷமாவது வந்து கோல்டு வந்து ஒரே ரேஞ்சில் வந்து மெயின்டைன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். காரணம் வந்து என்னென்னா உலகத்தில் மறுபடியும் அமைதி திரும்புது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கணிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா உலகத்தில் இப்படியே போர் நடந்துக்கிட்டே இருக்க முடியாது சரிங்களா. இப்போ உலகமே வந்து குளோபலைசேஷனில் இருந்துட்டு இப்போ டீக்ளோபலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து வாரெல்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த ரஷ்யா வார் ஸ்டாப் ஆகும், இஸ்ரேல் ஹமாஸ் வார் கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த ஆப்கானிஸ்தான் பிரச்சனை, இந்த மாதிரி உலக பிரச்சனைகள் எல்லாமே நல்ல நெகோசியேஷன் பிஸ்னஸ் டீலில் வந்து அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி எந்தவித வாரும் இல்லாமல்
நல்லபடியாக வந்து உலகத்தை எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற கணிப்பு எனக்கு நல்லாவே இருக்குது. இதெல்லாம் வந்து இன்ஸ்டிங்க்ட்டு கட்டு ஃபீலிங் தான். நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரில. யாருனாலையும் பெர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கோல்டு வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேட் ஆகும். அதுக்கு காரணம் உலகத்தில் அமைதி திரும்புது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன். டாலர் மேலே உள்ள நம்பிக்கை மறுபடியும் வந்து வரும். அதனால் வந்து கோல்டை விற்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. சென்ட்ரல் பேங்க் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, சைனா, ரஷ்யா, இந்தியா எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டாலர் மேலே உள்ள நம்பிக்கை இழந்ததன் காரணமாக. ஏன்னா ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, டாலர் சேங்ஷன் போட்டாங்க. அவங்க காசு டாலரில் இருக்குது, அது அவங்கள்ட்ட கொடுக்கணும் தானே. அந்த மாதிரி சேங்ஷன் வந்து போட்டதுனால நமக்கும் இது நடந்துருமோ அப்படிங்கிற ஃபியரில் தான் வந்து இந்த டர்க்கி இந்த மாதிரி கண்ட்ரி எல்லா சென்ட்ரல் பேங்க்குமே வந்து கோல்டு மேலே அதிக நம்பிக்கை வச்சு இஷ்டத்துக்கு வாங்கி குவிக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷனும் வந்து மாறும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். சரி, இந்த கோல்டு வந்து உலகம் அமைதி திரும்புறதுனால வந்து கீழே இறங்கும்னு சொல்கிறியே, ஃபெட்டு வந்து ரேட்டை கட் பண்ணணும் தானே, இன்னும் நிறையா கட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தானே. அப்போ கட் பண்ணால் வந்து யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் குறையும், கோல்டு ஏறும்னு சொல்கிறீங்களே, அதுவும் உண்மை தான். பட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஃபெட்டு வந்து ரேட்டை ஏற்றுனாலும் கோல்டுடைய விலை ஏறிட்டே தான் இருந்துச்சு. காரணம் வந்து என்னென்னா, டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்ததுனாலையும் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருந்ததுனாலையும் கோல்டு ஏறிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபெட்டு ரேட்டை கட் பண்ணும் பொழுது இந்த உலக நாடுகள் எல்லாமே உலகத்தில் அமைதி திரும்பிடுச்சு, நம்ம கோல்டில் இருக்கிற ரிசர்வை குறைச்சிட்டு கொஞ்சம் டாலருக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தாட் வந்துச்சு அப்படின்னா இந்த மூவ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் கோல்டை வந்து வாங்கினவங்க எதுவும் திருப்பி விற்பாங்களா அப்படிங்கிற சிச்சுவேஷன் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட மாதிரி தெரியலை. சரி, நான் இது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்டாக தான் சொல்கிறேன். இப்படி நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஸோ கோல்டு வந்து ரொம்ப ஏறிட்டே போகுது. இந்த ஏற்றம் வந்து யாருக்குமே பிடிக்காது. எந்த ஒரு கண்ட்ரியுமே தங்கத்தினுடைய விலையை வந்து ஏற்றாமல் தான் வந்து பார்த்துப்பாங்க. அவங்களுடைய கரன்சியோடைய விலையை தான் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டைரக்டாகவே அதுதான் வந்து அவங்களுடைய பாலிசி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாலருக்கு வந்து வேல்யூவை வந்து எப்போவுமே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கோல்டுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த ரிட்டனை வந்து கொடுத்துறாத அளவுக்கு தான் வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து வேலை பார்க்கும். அவங்களுடைய பாலிசி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் புரிதல். இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே ஒரு கட்டுக்கதைக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டோரி தான். இந்த வீடியோவில் நான் பேசுனது எல்லாமே நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நான் ஜஸ்ட்டு வந்து உங்ககிட்ட என்கிட்ட எனக்குள்ளே தோணின தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.